அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதி ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடனா என்ன அப்படின்னா, பிறப்பு கால லக்னத்துல இருந்து இன்றைய வயதின் அடிப்படையில் ஒவ்வொரு 10 இடத்திற்கும் நம்மள லக்னமானது வளரும் வளரும் லக்னம், அட்சயம் போல் வளரும் லக்னம், லக்னத்தை வரிசைப்படுத்துதல். அதன் அடிப்படையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் தெளிவாக வரும். அப்படிதான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அட்சலக்ன பദ്ധதி ஜோட முறை. இது ஒரு ஆண் ஜாதகம். இவங்களுடைய பிறப்பு கால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம், பிறக்கும் பொழுது விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறப்பெடுத்துக்கிறாங்க. 1 வருடம் 1 மாதம் 10 நாள்ல இந்த லக்னம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் லக்னம் இங்க வரும், அடுத்து இங்க வரும். இப்ப நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல அட்சய லக்னம் செல்லுது. இந்த ஜாதனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வேலை சம்பந்தமான கேள்வி. அட்சலக்கணத்துக்கு 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை அப்படின்னால, சாரி இது 7க்கு போகுது சரிங்களா. ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் நம்மளுக்கு அட்சலக்கணம் போகுது. அப்புறம் 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் தொடர்பு கொண்ட பாவங்கள். அதனால ஜாதனுடைய கேள்வி வேலையை பற்றி வருது. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒரு ஆண் ஜாதகம். உங்களோட தகப்பனார் என்னோட பையன் காது செவித்திறன் கொஞ்சம் குறைஞ்சவர், அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறப்ப முதல்ல ஒரு 2-3 விஷயத்த பார்க்கணும். உன்னுடைய முயற்சி எப்படி இருக்கு, நார்மலாக இருக்கிற மனுஷனுங்களுக்கு இவங்களுடைய போட்டித் தேர்வு சார்ந்த முயற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது போட்டித் தேர்வு எழுதுனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் சில சலுகைகள் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சில ஜாதியினருக்கு அரசாங்கம் வயதை கூட்டியிருப்பாங்க. அதாவது இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் போட்டித் தேர்வு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சில சலுகை கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஆண்கள் இத்தனை சதவீதம் வந்தாங்கன்னா பெண்கள் இத்தனை சதவீதம் உள்ள இருக்கணும், இந்து மதத்தை சேர்ந்தவங்க இத்தனை பேர் இருந்தாங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, மாற்று மதத்தினர்கள் அப்படின்னா அந்த ஒரு அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க சரிங்களா. ஜாதி வழியில், மதம் அடிப்படையில், உடல் சார்ந்த தகுதியில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலினம் அடிப்படையில் ஆண் பெண் இல்லாதவங்க, நடுவில் இருக்கிற திருநங்கைகள் போன்றவருக்கும் ஒரு வாய்ப்பு வசதிகள் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. அப்படின்னா இந்த ஜாதத்தில் நம்ம என்ன உணர்ந்துக்கலாம் அப்படின்னோம்னா, இவங்களுடைய அட்சலக்கணத்திற்கு 4ஆம் இடத்துல அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரியன் 4ஆம் இடத்தை விட்டிருந்து தன்னுடைய பார்வையால் அட்சலக்கணத்துக்கு 10ஆம் இடத்தையே பார்ப்பதனால இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத திடீர் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய நேரடி தலையீட்டின் மூலமாக, ஒரு பரிந்துரையின் மூலமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 3-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அட்சலக்கணத்திற்கு 1, 2, 3, 4, 5 5ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு சரிங்களா. அப்படின்னா போட்டித் தேர்வு அப்படிங்கிற விஷயத்துல ஜெயிக்க முடியும். ஆனா 3ங்கிறது அவர் தான், விரையாதிபதிங்கிறது அவர் தான். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு 8ஆம் வீட்டுல நம்மளோட லக்னாதிபதி அப்படிங்கிற சனி பகவான் போய் உட்கார்றாரு சரிங்களா. இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்படி இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள், வேலையில கஷ்டமான வேலை, கடினமான வேலை அப்படி இருக்கணும் அப்படிங்கிற பிராப்தமாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இவருக்கு வின்னிங் பண்ணுற அளவுக்கு இருந்தாலும், அந்த அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரியன் 4ஆம் வீட்டிலேருந்து 10 தொடர்பு கொள்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இவருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கற்ற கல்வியை விட எப்படி இவருக்கு புதன் அப்படிங்கிறவர் நின்ற சாரம், கார்த்திகை அப்படிங்கிற சூரியன் சாரம், சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா. அப்படி இருக்கனால இங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா, கிரக வேல்யூ அப்படின்னு நம்ம ஐயா அடிக்கடி யூடியூப் வீடியோவில் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புதன் வேல்யூ இழந்துருக்கிறாரு. அப்படிங்க என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா, இவருக்கு கற்ற கல்வி பயன்படாதுன்றது. அப்போனா அடிஷ்னலாக படித்த படிப்பு, அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, என்ன சொன்னோம், இவர் செவித்திறன் குறைவு உள்ளவர் அப்படின்னு சொன்னோம். அப்போ நாங்கள் என்ன ஆகுதுன்னா, அதற்கான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா. இவர் செவித்திறன் வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம்ல, அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவதன் மூலமாக இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்,
சூரியன் இன்னைக்கு வந்து மாசி மாசத்துல இங்க போய்கிட்டு இருக்கிறாரு. இதே சூரியன் இங்க நகண்டு வரும்பொழுது சித்திரை மாசத்துல தன் வீட்டுல, அதாவது ஆட்சி பெற்ற வீட்டுல, அதாவது உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு, சரிங்களா. பொதுவாக வந்து நம்ம வந்து நீசம் உச்சம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சூரியன் அவங்க சுயஜாதத்துல நம்மளுக்கு வந்து நேசம் வீட்டில் இருக்கிறாங்க. அதே இடத்துல சூரியன் வரும்பொழுது தன்னுடைய பார்வையால் இந்த 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 10னா வேலை, 8ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருந்து 10 தொடர்பு கொள்ற நேரத்தில் ஒரு அரசியல் தலையீடுகளின் மூலமாக, அரசியல்வாதிகளின் மூலமாக, திடீர் கூட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக இவருக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த புதன் அப்படிங்கிற கணக்கு பண்ணி நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்படிம்பாங்க, அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்பாங்க. இப்போ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் படிங்க, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையும் லோயர் ஹையர் படிங்க அப்படிம்பாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் படிங்கம்பாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு மட்டும் படிக்கலாம் அக்கறை காமிக்கிறாங்க, சரிங்களா. இப்படி ஏதாவது படிக்கும் பொழுது நமக்கு பயன்படும். ஒரு உதாரணத்துக்கு, நான் தமிழ்நாட்டில் இருக்கேங்க, வெளி மாநிலத்தில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நாங்கள் இந்த வேலைக்கு போக முடியும். இப்படி அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸை காமிக்கும் பொழுது வேலை கிடைக்கிறங்கிற தன்மை இருக்குது. இந்த ஜாதகத்தில் அப்படி தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை காமிக்கிறோம். இவர் வந்து செவி வளர்ச்சி குன்றியவர் அப்படிங்கிறனால அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சாங்கன்னா அந்த அடிப்படையில், உடல் ஊனமுற்றோர் பிரிவின் அடிப்படையில், அந்த தகுதியின் அடிப்படையில் இவருக்கு வந்து பிராப்த கூறுகள் அதிகமாக வரும். எப்பொழுது கிடைக்கும்? சித்திரை மாசத்துல கிடைக்கும். அப்படி வந்து நம்ம வந்து உணர முடியும். அப்போ இப்படி தாங்க, எப்போ கிடைக்கும், ஏன் கிடைக்கும், எதன் மூலமாக கிடைக்கும், நம்ம வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறப்பைய இப்படிப்பெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை ALP அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும், சரிங்களா. நம்மளோட சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜோட முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா நமது ஆசிரியர் விருது பௌடமுத்தையா. அவருக்கு வழக்கம் போல இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்கிறோம், சரிங்களா. அனைவரும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி.